சீமான் அவர்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு சதவீதம் குறையாது. இல்லை, இந்த முறை வந்து பெருசாக குறையாதுன்றாங்க. அதாவது இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருந்திருந்தால் மேபி ஆஃப் டவுட், அதிமுக பிஜேபி ஃபார்ம் ஆக இருந்தால். இப்போ இது ஃபார்ம் ஆனதுனால இந்த அதிருப்தியான ஓட்டுகள் எல்லாமே சீமான் கட்சிகளுக்கு வந்துடும் நீங்க சொல்ல. சீமானுக்கும் டிவிகேக்கும் பெரிய ஸ்பிட் ஆகும். இதில் கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ண போகிறத பொறுத்து தான் யார் அதிகமாக ஈர்த்துக்கிற போகிறாங்க. சீமானா, விஜயா, அதிமுகவா? இந்த அலையன்ஸில் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அங்கே தான் சார் சிக்கலே இருக்குது. அப்போது இந்த கேல்குலேஷன் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் திமுக கூட வருவதற்கான வேலை செய்து கொண்டிருக்கார்கள். திமுகவுடன் பேரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது 3 டிஜிட் நம்பர் சொல்கிறாங்க. அமௌண்ட் எதுவுமே எல்லை கிடையாது. நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, எவ்வளோன்னு ரிவீல் பண்ண முடியாது. ஸோ ஒரு வேளை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோட போனால் ஆனால் திரும்ப எங்கே போவாங்க? சரி, ஆனால் இப்போ எப்படி போகுதுனாக்கா, அமித்ஷா வரக்கூடிய அன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து மருத்துவர் வந்து நான் தான் கட்சியின் தலைவர் அப்படின்னு சொன்னது வந்து அன்றைக்கு அன்புமணியும் வந்து போய் சந்திக்கிறதாக இருந்தது. அமித்ஷா அவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சந்திக்கிற இருக்கும்போது அமித்ஷா வந்து இவர் சந்திக்கிற மாதிரி இருக்கும்போது இவர் அந்த முடிவு எடுத்தார். ஏனென்றால் அப்பாவுக்கு திமுக கூட போகணும், பையனுக்கு பிஜேபி கூட போகணும். ஏன்னா மற்ற அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறதுக்கும் நம்ம வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கனால நமக்கு தெரியும் இது என்ன மாதிரி கால்குலேஷன் போகுதுன்னு சொல்லிட்டு. முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அதில் 2-3 விதமான கோணங்கள் இருக்குது சார். அதிமுக விஜயம் சேர்ந்து விட்டால் இங்கே தமிழ்நாட்டில் அது ஒரு வேறு விதமான ஒரு அரசியல் களம் பெற்றும். நம்பர் 1 அந்த கணக்கை வந்து சேர விடக்கூடாதுன்றது தான். அதான் ஒரிஜினல் அரசியல்னாலே அதான். This video is sponsored by Classic Colors, Style and Comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன். இன்னைக்கு நம்மளோட பாஜக அதிமுக கூட்டணி 2026 எலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்கும், ஓட் பர்சன்ஸ் எப்படி பிரியும், சீமான் இடம் எங்கே இருக்கும், விசிக்கு எங்கே போவார், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து. அண்ட் ஒன் மோர் திங், அண்ணாமலை திரும்பவும் ஃபுல் ஃபயரில் வந்து அதிக பொறுப்புகளோட தமிழ்நாடு எலெக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க பிஜேபி சார்பாக. இது போன்று பல கேள்விகளை நம்ம வந்து ராவுத்தர் இப்ராஹிம் சார்கிட்ட முன்வைத்து பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் எஸ் சார், 2026 எலெக்ஷன்ஸ் இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் அது உங்களோட தரப்பில் வந்து உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி நகர போகுது சார்? ஒவ்வொரு கட்சியும் எடுக்கக்கூடிய முடிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்பிரடிக்டபிள்னு சொல்கிறாங்கல்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வேறு தளங்களில் போயிட்டுருக்கு. நான் வந்து பிப்ரவரி மாதமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சேனல்லையும் பேசிட்டேன், 100% பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறதுக்கும் நம்ம வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கனால நமக்கு தெரியும் இது என்ன மாதிரி கால்குலேஷன் போகுதுன்னு சொல்லிட்டு. முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அதில் 2-3 விதமான கோணங்கள் இருக்குது சார். அதிமுக விஜயம் சேர்ந்து விட்டால் இங்கே தமிழ்நாட்டில் அது ஒரு வேறு விதமான ஒரு அரசியல் களம் பெற்றும். நம்பர் 1 அந்த கணக்கை வந்து சேர விடக்கூடாதுன்றது தான். அதான் ஒரிஜினல் அரசியல்னாலே அதான். அது 1. அதிமுகவும் பிஜேபியும் சேரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்த முடியும். பிஜேபி தன்னுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டுக்குள் செலுத்துவதற்கு அது மிக முக்கியமாக பயன்படும்ன்றதுனால அவங்களோட கால்குலேஷன். நம்மளுடைய கூட்டணியை திமுக சொல்கிறது, திமுக தன்னுடைய கூட்டணியை உடைய விடாமல் பார்த்துக்கொள்வதும் அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எப்படி கொண்டு போவாங்கன்னா மதசார்பற்ற கட்சிகளுக்கும் மதவாத கட்சிகளுக்கும்ன்ற மாதிரி தான் இப்போ அவங்க போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் வந்து கூட்டணி கணக்குகள் வந்து பெரிதாக வந்து களம் மாறும் அப்படின்ற மாதிரியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய டிவிகேவுக்கு இது வரைக்கும் எந்த கட்சியும் நகர்ந்து போகாமல் அது ஒரு பக்கம். வழக்கம் போல் நான் சீமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனிச்சே நிற்பேன்னு சொல்கிறது. இப்போ இதில் எந்த மாதிரி களம் மாறுவதற்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாக்கா சார், இப்போ அதுக்குமே ஒரு கேள்வி சார். அதிமுகவும் பாஜகவும் இணைந்த பிறகு அதனால தான் டிவிக்கெல்லாம் இப்போ கதறாங்க. லேட்டஸ்ட்டாக இப்போ லாஸ்ட் 2 டேஸாக வந்து தாவேகாவினர்லாம் கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க போட்ட கணக்கு என்னன்னா அதிமுகவுடன் தான் திமுக வந்து கூட்டணி வரும், சரிசமமாக பிரிக்க மாட்டார்கள், ஒரு 50 சீட்டுகள் பிரித்து கொள்வார்கள். 50 சீட்டு பிரிக்கும் போது அதில் அட்லீஸ்ட் 25 எம்எல்ஏவாவது போயிருக்கும். அப்போது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே எப்படி விஜயகாந்த் அவர்கள் சக்ஸஸ்ஃபுல் எலெக்ஷனாக இருந்து வந்தாரோ அது போன்று விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போது இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த பிறகு டிவிகே வந்து அனாதை மாதிரி இருக்காங்க அந்த கட்சி அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது தாமரை மலர் கொண்ட ஒரு செய்தி இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ம். இது சார் தாமரை
மலர் கொண்ட ஒரு செய்தி. தாமரை இல்ல சார். தாமரை பார்த்து எதோ சொல்றீங்க புரியல சார் எனக்கு. தினமலர் சார். ஓ! ஓகே, ஓகே. தினமலர் நான் பத்திரிகை கேள்விய சரியா உள்வாங்கல சார். தினமலர் பத்திரிகையில இது போல ஒரு செய்தி வந்தது. அதிமுகவோட டிவிகே வந்து கூட்டணி போக போகுதுன்னு சொல்லும் பொழுது, அப்பதான் விஜய் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமான அறிக்கை வந்தது. நாங்கள் எந்த நபரோடும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நாங்கள் சொன்னது எங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய நபர்களோடு கூட்டணி வைப்போம். எப்படி சார் ஒத்துப்பாங்க? எப்படி சார்? அவங்க எப்படி ஒத்துப்பாங்க சார்? அது ஏத்துக்கிற மாரி இல்ல, இல்ல. அது அன்னைக்கே நடந்தது. இப்பதானே கூட்டணி ஆச்சு. சரி. முன்னாடியே அவங்க சொன்ன விஷயம். போன மாசத்துக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் வந்து, நாங்கள் அந்த மாரி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வைக்கலன்றது அவங்க தரப்புல சொல்லப்பட்டது. சரி. ஆனா இப்ப எப்படி போகுதுனாக்கா, அமித்ஷா வரக்கூடிய அன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா, திடீர்னு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலருந்து மருத்துவர் வந்து, நான் தான் கட்சியின் கட்சியின் தலைவர் தலைவர் அப்படின்னு சொன்னது வந்து, அன்றைக்கு அன்புமணியும் வந்து போய் சந்திக்கிறதாக இருந்தது. அமித்ஷா அவர்களே. அமித்ஷா அவர்களை. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சந்திக்கிற நிலைமை இருக்கும்போது, அமித்ஷா வந்து இவர் சந்திக்கிற மாரி இருக்கும்பொழுது, இவர் அந்த முடிவு எடுத்தார். ஏனென்றால், அப்பாவுக்கு திமுக கூட போகணும். பையனுக்கு பிஜேபி கூட போகணும். இது ஒரு ஆனாலும் அது அவங்களோட குடும்ப பிரச்சனை. அத பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுக வோட பிரச்சனையான்னு சொல்லி ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்ப பேட்டி குடுத்திருக்காரு. அத வந்து என்ன பிரச்சனைன்றது, அவங்க குடும்பத்துக்குள்ள சம்மந்தம் பண்ணிட்டத பத்தி நம்ம பேசல. அரசியல் கட்சிக்குள்ள வந்து வரும்பொழுது, எலக்ஷன் இருக்கும்பொழுது நான் தான் தலைவர்னு இவர் முடிவெடுக்கிறதோ, 2024ல வந்து நாங்கள் வந்து என்டிஏவோட தான் இருந்தோம்னு சொன்னபொழுது, இந்த முறை கேள்வி கேட்கும்பொழுது, நாங்கள் வந்து கட்சி நபர்கள்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி சொல்லுவோம்னு இவர் சொல்றாருன்னும்பொழுது, இது வந்து பேசப்படாமல் போவதற்கு, இது குடும்ப பிரச்சனை கிடையாது. இது அரசியல். அப்படிங்கும்போது இது பேசுவாங்க. அவர் இந்த மாரி முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? சார் அதான் சொல்றேங்க. அவருக்கு வந்து நாடாளுமன்ற எலக்ஷன்ல அன்புமணி அவர்கள் வந்து அவர் சொன்னது என்னன்னா, நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம வந்து ஒரு எம்பி ஆயிரலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மினிஸ்டர் குடுப்பாங்கன்ற மாரி அவர் சொன்ன விஷயமும், அது எடுபடாமல் போயிடுச்சு. இவருக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் வந்து ரொம்ப எந்த கட்சியும் வந்து ஒரு சூசகமா ஒரு விஷயத்த செய்யும். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி மட்டும் எப்படின்னாக்கா, லாஸ்ட் மினிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, 2 கட்சியும் கேட் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. ம். அந்த 1 மாசம் 10 நாள் வரைக்கும் கூட இழுத்தடிப்பாங்க. டிமாண்ட் இஸ் ஹை ஃபார் பயங்கரமா டிமாண்ட் வச்சு டிஎம்கே. கடைசியா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, விடுதலை சிறுத்தை எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடியே டக்குன்னு போய் சீட்ட கன்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்கும். இவங்க வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் கொண்டு போய் 20லேருந்து 25 சீட் வரைக்கும் குறைஞ்சு வாங்கினதே கிடையாது எப்பவுமே. அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நம்ம சார்ந்த சமூகத்திற்கும், நம்ம கட்சி நபர்களுக்கும் தேவையான சில விஷயங்களை உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும்னா, இத்தனை சதவீதம் எம்எல்ஏ, எம்பி உள்ள இருந்தா தான் சாத்தியப்படுங்கிறதெல்லாம் அந்த கால்குலேஷன் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்ப இவர் இந்த மாரி போயிட்டு இருக்காரு. நல்லா பார்த்துங்க. இது ஒரு பக்கம். அப்போ இந்த கால்குலேஷன் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா, இவர்கள் திமுக கூட வருவதற்கான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவிடம் பேரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது 3 டிஜிட் நம்பர் சொல்றாங்க அமௌண்ட். எதுவுமே எல்ல கிடையாது. நீங்க முடிவு பண்ணிக்கங்க. எவ்வளோன்னு நான் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ, ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோட போனா, அண்ணன் திரும்ப எங்க போவாரு? திரும்ப வந்து ஆப்வியஸ்லி வந்து ஹி ஹஸ் நோ ஆப்ஷன்ஸ் டு கோ வித் டிவிகே. 2வது விஷயம் திருமாவுக்கு வெளியில வரதுக்கான ஆப்ஷன் இன்னும் சுலபம். 2வது அவருக்கு ஒரு நெருக்கடி இல்ல. என்னன்னாக்கா, இந்த அப்பன் புள்ள கதை திமுகல இருக்க மாரியே, பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்க மாரியே அவருக்கு அந்த நெருடல் இல்ல. வாரிசு அரசியல் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. அவருக்கு வந்து ஈஸியா ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி போக முடியும். அப்படி இது ஒண்ணு. திரும்ப மட்டும் கிடையாது. வேல்முருகன் எங்க போவாரு? இப்பயே வேல்முருகன சேகர்பாபு வெளிய கொண்டுட்டாரு. ஆமா. அப்ப வேல்முருகனும் திருமாவும் பார்த்தீங்கன்னாக்கா, டிவிகேல ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்பர் 1. தேமுதிகவும் பார்த்தீங்கன்னாக்கா, என்டிஏ கூட்டணியில நாங்க இப்ப இல்லன்ற மாரி அவங்க வார்த்தைய பதிவு பண்றாங்க. இல்ல அவங்க கடைசியா பார்த்த இன்டர்வியூல வந்து பிரேமலதா அவர்கள் இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப சொல்லியிருக்கிறாங்க, நாங்க முடிவு பண்ணி சொல்லுவோம். 2வது திமுக செய்யக்கூடிய எல்லா முக்கியமான செயல்பாட்டுக்கும் வரவேற்பு குடுத்துக் கொண்டே வருகிறார்கள். ம். இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம கட்சி வந்து ரொம்ப கிட்டத்தட்ட மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருச்சு. அழிவின் பாதையில போகுது. திமுக கூட சேர்ந்தா தான் ஏதோ கொஞ்சம் சீட்டாவது கிடைக்கும், கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும். முழுமையாக அந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு பிரேமலதா வந்துவிட்டார்கள் அப்படி சொல்லலாமா இந்த முடிவுக்கு? இல்ல இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மூழ்க போற கப்பல் கூட சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுறாங்க. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். ஏற்கனவே மூழ்கின கப்பல் தான் அவங்கன்றதுனால, அவங்களுக்கு ஒண்ணும் பெருசா சார் அது விஜயகாந்த்னு ஒரு லேபிள் அவரோட பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு தருணம் ஆயிடும் இல்லையா? சார் விஜயகாந்த வச்சு தான் சார் எதுவுமே முடியும். விஜயகாந்த் இல்லன்னும் பொழுது இந்த கட்சி ஒண்ணுமே இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய மச்சான் சுதீஷ் வந்து கொடி நாள் நினைக்கிறேன் அவங்க கட்சி சார்பாக அன்னைக்கு ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறாரு. 1000 நியூஸ் போல சார். ஒரு கட்சியோடைய எவ்வளோ மிக முக்கியமான நபர். இதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இவர் தான் அனுப்புவாங்க. விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் இவர் தான் விஜயகாந்த் மாரி சீன் போட்டுக்கலாம் சுத்துனாரு. தெரியுமா உங்களுக்கு? அது கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து பூஜ்யம். அப்போ எப்பயுமே ஒருத்தர் ஒரு நபருக்கு தான் அந்த லேபிள், அந்த ஐகான் இருக்கும். ஜெயலலிதானா ஜெயலலிதா மட்டும்தான். அவங்கள வச்சு தான். அவங்க இல்லாம ஒண்ணுமே கிடையாது. கலைஞருக்கு இருந்த ஆளுமையோ, திறமையோ ஸ்டாலினுக்கு கிடைக்குமானா சுத்தம் 0. உதயநிதி அவர்கள். எதுல கேட்குறீங்க? கலைஞருக்கு பலவிதமான ஆளுமை இருந்துச்சு. எதுல கேட்க அரசியல் ஆளுமை. அரசியல் ஆளுமையில பொறுத்தவரைக்கும் 0 தான். சரி. புரியுதுங்களா? மத்ததுல வந்து அது எனக்கு தெரியாது. நீங்க பார்த்துங்க அப்படின்ற மாரி போயிடலாம். ஸோ இது ஒரு பக்கம். அப்போ இன்னைக்கு அதிமுகவோட எஸ்டிபிய வந்து நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திமுக கூடயும் போல, அதிமுக, பிஜேபி அலையன்ஸ்குள்ளயும் வரலாம். அவங்க யார்ட்ட போறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குனாக்கா, டிவிகேக்கு போறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கிரவுண்ட்ல விஜய் இறங்காததுக்கு முன்னாடியே அவங்களாவே தான் சொல்றது.
அவர் அமைதியா உட்கார்ந்திருக்கும்போது சிலது அதுவே வரதுக்கான ஆப்ஷன் இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் சார் போயிருக்கு. ஆனால் நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். 10 பேர் நம்ம கூட வச்சுட்டோம்னா அட் லாஸ்ட் வந்து என்ன அட் லாஸ்ட் வாட் இஸ் த ரிசல்ட்? ஆப்பரேஷன் சக்சஸ் பட் த பேஷண்ட் இஸ் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சார்? நோவேர் மேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கட்சிகள் வந்தாலும், ரெட்ரிபார்ட் கட்சிகள் 20 வந்தாலும் அட் லாஸ்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் சார். நீங்களும் பல்வேறு நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க. திராவிட கட்சி எங்கே போதோ இல்லை திராவிட கட்சியோட கூட்டணி யார் வைக்கிறாங்களோ, ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. இந்த எலெக்ஷன் மேபி 15 இயர்ஸ் கழிச்சு களம் மாறலாம். இந்த எலெக்ஷன்ல திராவிட கட்சி கூட யார் சேர்றாங்கன்றதான் மேஜர் பாயிண்ட். ஏடிஎம்கே பிஜேபி இஸ் தி மோஸ்ட் பவர் அலைன்ஸ் இப்போ. அதாவது அந்த இந்தியா அலைன்ஸை பற்றி பேசுகிறேன். ஸோ அவங்க எங்கே போனால் என்ன நீங்க அதை அப்படி பார்க்கக்கூடாது சார். 2000 என்ன அப்படி பார்க்கக்கூடாதுன்ற பட்சத்தில் சார் எனக்கு கொஞ்சம் ம். பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் வந்து எனக்குன்னு இல்லை பார்வையாளர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் விளக்குங்க. அதாவது இவங்க வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவாங்க, இவங்களா சேர்ந்தாங்கன்னா இவங்களால இவங்க ஆபத்து இருக்குது, அப்போ இது கம்மியாகும், வில்லிங் மாறும் அப்படின்றது நீங்கள் விளக்குனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். 2024 என்டிஏ அலைன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. ஆமாம், அதிமுக மட்டும் தான் இல்லை. பட் நீங்க சொன்னதுபடி விக்டரியோட நம்பர்ஸ் என்ன? வெற்றியோட நம்பர்ஸ் கம்மி தான், பட் பர்சன்டேஜ் 18 0 சார். ஆ இல்லை கம்மின்னு சொல்ல முடியாது. நம்ம விக்டரியோட பர்சன்டேஜ் 0 0 கரெக்ட். ஸோ அப்போ நீங்க எவ்வளோ பெரிய அலைன்ஸு எத்தனை கட்சி கூட்டம் வச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அங்கே விக்டரியோட நம்பர்ன்றது அந்தந்த களச்சூழல்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்து தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2024 பொறுத்த வரைக்கும் இந்த முறை நேரடியாக திமுகவுக்கு எதிரான போர் தான். ஏன்னா மிக மோசமான பேராபத்து மிக்க மக்கள் விரோத ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா துரோகின்னு சொல்லுவாங்க. எதிரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சமாளிச்சிக்கலாம் எப்பயுமே. துரோகியை வந்து நம்ம எப்பயுமே சமாளிக்க முடியாது. நான் கேட்குற இயல்பாக ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்க. ஆபாச கட்சினா டக்குனு ஒரு ஞாபகம் வருது, திமுக ஞாபகம் வரும். புரியுதுங்களா? ரவுடிசம் கட்சினா அதுவும் திமுக வரும். நல்லா பாருங்க, பகுத்தறிவு சம்பந்தப்பட்ட பெரியாரிசத்தை உள்வாங்கின கட்சி எவ்வளவு பெரிய விஷயத்த ஸ்கோர் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஆபாச கட்சினா திமுகவும், கிட்டத்தட்ட ரவுடிசம் கட்சினால திமுக ஞாபகம் வர அளவுக்கு தான் ஆட்சி முறை இருக்கணும் பொழுது நம்ம எந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்குறோம்னாக்கா, நம்ம மொத்தமா நமக்குள்ள அடிச்சுக்கிறதுலாம் இங்கே மேட்ரு கிடையாது. நம்ம யார் எல்லாரும் சேர்ந்து அடிக்கணுன்றதான் இங்கே விஷயம். கரெக்ட் சார். உங்களோட பதில்ல இருந்தே எனக்கு ஒரு கேள்வி சார். இப்போ நீங்க சொன்னது போல ரிசல்ட் எவ்வளோன்னு கேட்டீங்க, 0 ஆன் பாயிண்ட் கரெக்ட். அப்படிப்பட்ட பிஜேபி அவ்வளோ பெரிய இந்தியா அலைன்ஸ் ம். அவங்களாலேயே முடியல. இப்போ அதனால தான் அவங்க தே ஹவ் டேக்கன் அ ஸ்மார்ட் மூவ். ம். ஏடிஎம் கூட இணையறாங்க. அதுக்கு முன்னாடி தான் அதனால தான் கேள்வி நான் முன் வச்சேன். எனி பார்ட்டி ம். இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டு அரசியல்ல திராவிட கட்சியோட இணைந்து தான் நம்ம தேர்தலை ஃபேஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. எதுக்காக அப்படின்னா பவர்ல இருக்கிறதுக்கு. ஸோ நோ மேட்டர் வாட் நீங்க சொன்னது போலவே அவங்க வந்து அந்த தவறை பண்ணக்கூடாதுன்னு தான் ஏடிஎம் கூட கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க. கரெக்டுங்களா? ம். அந்த மூவை விஜய் எடுக்காம 10-15 கட்சியை வச்சு என்ன பிரயோஜனம்? இல்லை, இங்கே நீங்கள் 2-3 இது சிக்கல் இருக்கு. எப்பயுமே இது வரைக்கும் ஓட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் 70% தான் ஆயிருக்கு. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 30% நபர்கள் இது வரைக்கும் ஓட்டே போட விரும்பலை, யாருக்கும் போடலை. சரிங்களா? அதில் 5% வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி எங்கேயாவது இருக்கலாமே தவிர, பட் அந்த 25% சைடாக வந்து எனக்கு இவங்க மேலே யார் மேலுமே நம்பிக்கை இல்லைன்னு ஒரு அதிருப்தியால் இருக்காங்கல்ல. அப்போ கன்வர்ஷன்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அங்கே ஒரு கன்வர்ஷன்ஸ் இருக்குது. 2வது முதல் தரப்பு வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா? 1,25,00,000 வாக்காளர்கள் இந்த முறை வந்திருக்கிறாங்க. அதில் வந்து யங்ஸ்டர்ஸோடைய பங்கு இருக்கு இல்லையா? அதுதான் முதல் தரப்பு வாக்காளர்னா முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ். இதில் வந்து பர்சன்டேஜ் நம்ம பிரிக்க தேவையில்லை. அப்போ 1,25,00,000 பேரில் எவ்வளோ பேர் வந்து விஜயை சூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 3வது இது வரைக்கும் எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் கட்சிக்கு வந்த எல்லாருமே எல்லா கட்சியும் இது வரைக்கும் இருந்தவன் தான். ரசிகனாக இருந்தவன். இவர் கட்சி ஆரம்பிச்சாலும் இங்கே வந்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் கிரவுண்டில்? நான் அவன் வீட்டிலே உட்காந்து வீட்டில் உள்ள நம்பர் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த முறை எனக்காக எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடு. வீட்டுக்கு ஒரு ஓட்டு. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இல்லை, அவன் பெத்தனை கன்வின்ஸ் பண்ணுறாங்களா? திமுக போடல, என்ன கழிச்சிட்ட, என்ன சாதிக்க முடிச்சு, இந்த வாட்டி எங்கள் அண்ணனுக்கு போடுன்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த கன்வர்ஷன்ஸ் அதிமுக பிஜேபி சேர்ந்ததில் விருப்பம் இல்லாத ஓட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஓட்டு எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு போகாது. ஒன்லி டிவிகேக்கோ அல்லது வந்து நாம் தமிழருக்கு போகும். நாம் தமிழர் இந்த முறை 8லேருந்து 10% வரைக்கும் ஓட்டு வங்கி வாங்குவதற்கான அவருக்கு குறையாது. சீமா அவர்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு சதவீதம் குறையாது. இல்லை, இந்த முறை வந்து பெருசாக குறையாதுன்றாங்க. அதாவது இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் மேபி ஆஃப் டவுட், அதிமுக பிஜேபி ஃபார்ம் ஆக இருந்தால். இப்போ இது ஃபார்ம் ஆனதுனால இது அதிருப்தியான ஓட்டுகள் எல்லாமே சீமான் கட்சிகளுக்கு வந்துடும் நீங்க சொல்ல வரீங்க. சீமானுக்கும் டிவிகேக்கும் பெரிய ஸ்பிட் ஆகும். இதில் கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ண போகிறத பொறுத்து தான் யார் அதிகமாக ஈர்த்துக்கிற போகிறாங்க. சீமானா, விஜயா, அதிமுகவா? இந்த அலையன்ஸில் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்கல்ல. அங்கதான் சார் சிக்கலே இருக்கு. ஏன்னா நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா டிவிகே கட்சி வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு நான் இப்போ சொல்றேன். எங்களோட கருத்து நாங்கள் அவங்க அரசியல் பண்ணதை வச்சு இப்போ நம்ம சொல்றோம். அதாவது கட்சி சின்னம் அறிவித்த உடனே கம்ப்ளீட்டாக தே ஆர் கோயிங் டு டூ தி கேம்பெயினிங் ஆன் டிஜிட்டல் மோட் தான். இறங்கி போவாங்க, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். உதாரணத்துக்கு அவரோட கட்சி சின்னம் வாட்ச்னு வச்சுக்கோங்க சார்.
வாட்ச்னா விஜய், கட்சினா விஜய்னா வாட்ச், வாட்ச்னா விஜய்ன்னு சொல்லி எப்படி இந்த ஸ்டாலின் தான் வராருன்னு ஒரு பாட்டு நம்ம மண்டக்குள்ள ஓட்டுனாங்களோ, அந்த மாரி தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு அதையே அப்படியே போட்டு மண்டக்குள்ள உருட்டிட்டு, அந்த ஓட் மிஷின பார்க்கும்போது வாட்ச் விஜய். அவன் நல்லது பண்ணா, கெட்டது பண்ணா, பூத் இருக்குது, அந்த கமிட்டி இருக்குது, மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, இல்ல அவன் இப்போ ஓட்டு பக்கத்த பார்ப்பாங்க இல்லையா? அந்த பக்க பொறுப்பாளர்லாம் போடுவாங்க. பக்க பொறுப்பாளர் போடுறாங்க, போடல. அதெல்லாம் ஏன்னா அவங்க நினைக்கிற தே ஆர் ஆன் தட் ஸ்டாண்ட். அப்ப என்ன கொண்டு வருவாங்கன்னா, வாட்ச் விஜய்ன்னு கொண்டு வராங்களா? அதுதான். இல்ல நான் உதாரணம் விஜா எல்லாம் மத்தவங்க எடுக்கிற முடிவு எப்பவுமே நமக்கு சாதகமா இருக்குன்றத நான் உதாரணத்துக்கு சொன்னது. அதுதான் சார் அரசியல். புரியுதா? நமக்கு சாதகமாக மாத்திக்கணும். அதாவது இவங்க இப்படிதான் கேம்பெயினிங் பண்ணுவாங்க. நீங்க சொன்னது மாரி இந்த பூத் வைஸ் இறங்கி அப்படின்றதுல கண்டிப்பா நீங்க வேணா பார்க்க தானே போறீங்க. ஓகே. ஏன்னா அவங்களோட நீங்க சொன்ன மாரி எவ்வளோ அவங்க வீட்லயே அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்றதாக இருக்கட்டும். எங்கேயும் போகாதப்பா. நான் சொல்ற மாரி பண்ணு. இவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க. உங்க மொபைல் தான் உங்களுக்கு எல்லாமே. ஃபுல்லா சர்க்குலேட் பண்ணு. அதுல வீடியோஸ் போட்டு ஷேர் பண்ணு. நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க அதை மறுக்கிற மாதிரி தான் சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு இடத்துல நின்னு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல எத்தனை லட்சம் பேர் கூட்டிட முடியும் அந்த கேம்பெயினிங் வேன்ல அவங்க போகும்போது. இப்போ வீட்ல உட்காந்து மொபைல்ல பார்க்குறவன் எத்தனை பேர் இருப்பான்? when you compare these both things, வீட்ல உட்காந்து டிஜிட்டலா பார்க்குறவன் தான் அதிகமா இருப்பான் மொபைல்ல. அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல விஜய் வில் ரூல் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தாக இருந்தது. அந்த 30% போலிங்க ஆகலை, அதுலேருந்து உள்ளே வரலாம். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இவ்வளோ இருக்காங்க, அதுலேருந்து உள்ளே வரலாம். ஏடிஎம்கே பிஜேபி அதிருப்தி இருக்குது, அதுலேருந்து உள்ளே வரலாம். அப்போ நீங்கள் என்ன ஓட் பர்சன்ட் எதிர்பார்க்குறீங்க? சார் ஓட் பர்சன்டேஜ் இந்த முறை எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து 20% வரும்போது எதிர்பார்க்கும். அவருக்கு மட்டுமா இல்லை கூட்டணி சேர்த்து சொல்லி? இல்லை இப்போதைக்கு அவரை தான் சொல்கிறேன். கூட்டணி சேர்றது இன்னும் நான் கேட்டு எதுவும் முடிவே ஆகலை. 20% வந்து விஜயால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. முதல் முறையாக நம்ம சேனலில் வந்து நான் எவ்வளவோ போராடிடுவேன். ஒரு 4% இது மாதிரி நிறையா இது மாதிரி இந்த அரசியல் விமர்சனம்லாம் பேசும்போது நான் எந்த கட்சிக்கும் சாதகமாகவோ பாதகமாக பேசுகிறேன். தோன்றதை நம்ம மக்கள் கேட்குறத நம்ம பேசுறது. ஒரு 4% சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சேனலில் முதல் முறையாக 20% ஓட்டு தனிச்சு வாங்குவான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு மக்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். சார் நீங்கள் என்ஜாய் பண்ணுறாங்களா இல்லைன்றதை தாண்டி கிரவுண்ட் லெவல் ரிலேட்டட் நான் கேட்குறேன். இன்றைக்கி திமுகவுக்கு ஓட்டு போட எல்லாரும் தயாராக இருக்காங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துக்கணும். நம்மளுடைய தமிழ்நாடு மண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இங்கே மதவாத பிரிவினவாத அரசியல் எப்பயுமே ஜெயிச்சதே கிடையாது. ஒருபோதும் ஜெயிச்சது கிடையாது. நீங்கள் வந்து அதை வந்து இங்கே பூத்திக்கவே முடியாது. அவன் அரசியலை அவன் கவனிக்காத மாதிரி இருக்கும். களத்தில் இறங்கி போராடுற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் ரொம்ப தெளிவாக இருப்பான். இங்கே மாமன் மச்சான் அண்ணன் தம்பி தான் எல்லா சாதிக்காரனும். எல்லா சமூகத்திலையும் அவன் தான். இவனுடைய குலதெய்வ வழிபாட்டு முறைக்கு இவன் போவான். இவன் வீட்டு ரம்ஜானுக்கு அவன் வருவான். இப்படி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போது மதவாதம் ரெண்டாவது சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே மதவாத அரசியல் பெருசாக வந்து ஸ்கோர் பண்ணாது. இங்கே வந்து யங்ஸ்டர்ஸை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த யங்ஸ்டர்ஸை ஒன்றிணைக்கும் போதே அங்கே ஜாதி அடிபட்டு போயிடும் சார். அந்த விஷயத்துல தான் இன்னைக்கு இருக்க பிரச்சனையில் விஜய் வந்து ஸ்கோர் பண்ணுவான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பசங்களுக்குள்ள நீங்கள் ஜோசப் விஜய் முழுசா பேர் சொல்ல மாட்டேன்னு சொன்ன உடனே, ஆமாண்டா நான் ஜோசப் முகமதுரா, ஆமாண்டா நான் ஜோசப் பசங்க டிஜிட்டல்ன்றத தவிர்த்து சார் உங்களுக்கு அகேன்றதை தவிர எது ரீச் ஆகுது? நீங்கள் அதுதான் சார் ரீச் ஆகுது. ஆமாம் நீங்கள் தெரு கத்தி ஒரு நம்முடைய தேவை கருத்தை கொண்டு போய் அவன் மனசில் விதைக்கிறதே தானே தவிர நான் பெரிய ஆளுன்றது பேனர் விற்கிறது கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அவன் கருத்தை அவனுக்குள்ளே விதைக்கக்கூடிய வேலை செய்யும்பொழுது இந்த விஷயத்தில் மதசார்பற்ற அப்படின்னு வரும்போது யங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு கூட்டம்னு வரும்பொழுது தான் மூணாவது விஷயம் நீங்கள் சர்வே படி சொல்கிறேன். இளைஞர்கள் விஜய் வருகைக்கு பின்னாடி அரசியலை கூர்ந்து கவனிக்கிறான். அரசியலை வந்து உள்ளே வந்து நிறைய பேசுகிறான். நான் பல இடங்களுக்கு நேரில் போகும்போது என்னை அடையாள பார்த்து கண்டுக்கிட்ட பசங்க வந்து சொல்கிறதே, ஆனால் நாங்கள் வந்து பெருசாக அரசியலை பற்றி நாங்கள் குடும்பத்துக்குள்ளெல்லாம் பேசிக்க மாட்டோம். அப்பா அம்மா அக்கா தங்கச்சிலாம் பேசிக்க மாட்டோம். பேசுகிறாங்க. இப்போ எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க விஷயத்தை நாங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், விஜய் வரைக்கும் முன்னாடி அரசியலை பார்க்குறோன்றான். ஸோ இது ஒரு புதிய ஒரு பரிமாணமாக தெரியும்.